Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோல சீதாப்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சீதாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? சீதாப்பழத்தில் விட்டமின் சி மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் வளமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை நீக்கக்கூடிய தன்மை கூட இந்த சீதாப்பழத்துக்கு இருக்கு. ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் நம்ம உடலை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு, நியாசின், பொட்டாசியம் சத்து கூட இந்த சீதாப்பழத்தில் இருக்கு. ஆனால் நம்மள பலருக்கும் இந்த சீதாப்பழத்தை பிடிக்கிறது இல்லை. இதோட நன்மைகள் என்ன, இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இனி அவசியம் இந்த சீதாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவோம் அப்படின்னு நம்புகிறேன். சரி வாங்க, சீதாப்பழம் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சீதாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சீதாப்பழம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சீதாப்பழத்தோட ஜூஸ் செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேனையும் சீதாப்பழத்தையும் பாலில் கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையை கட்டுக்குள் வச்சுக்கலாம். கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீதாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவில் இருக்கக்கூடிய சிசுவோட மூளை, நரம்பியல் அமைப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு இது எல்லாத்தோட வளர்ச்சிக்கும் சீதாப்பழம் உதவுது. கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் கூட இந்த பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சீதாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீதாப்பழத்தில் விட்டமின் பி வளமான அளவில் இருக்கு. இந்த விட்டமின்கள் இருக்குல்ல, அது மூச்சுக்குழாய் அலர்ஜியை குறைச்சி ஆஸ்துமாவை ஏற்படுத்துறதை தடுக்குது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுல சீதாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீதாப்பழத்தில் நியாசின், நார்ச்சத்துலாம் அதிக அளவில் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி சீதாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை எளிமையாக குறைச்சிக்கலாம். மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுல சீதாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் நமக்கு உடல் நலத்தோட பயனை அள்ளி தரக்கூடியதாக இருக்கு. மாரடைப்பு வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீதாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை நோய்க்கு சீதாப்பழம் ஏன் சிறந்த பழமாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சீதாப்பழத்தில் நார்ச்சத்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை உறிஞ்சப்படுற அளவு குறையும். இதனால டைப் 2 சர்க்கரை நோய் உருவாகக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல சீதாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீதாப்பழத்தில் தாமிரம், நார்ச்சத்து இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். தாமிரம் இருக்கிறதுனால இது செரிமானத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கு. கூடுதலாக குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்தும் அது நம்மளை காக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல சீதாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீதாப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீஷியம் சத்துக்கள்லாம் அதிக அளவில் இருக்கு. இது ரெண்டுமே உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவக்கூடிய 2 சத்துக்கள் தான். நீங்க அடிக்கடி சீதாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் சீதாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சீதாப்பழத்தை விரும்பி வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.